தொடர்ந்து 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலையொட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு படையெடுக்கும் பொதுமக்கள். எஸ்பி கோயில் கூடுவாஞ்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள். சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மற்றும் கடம்பூர் மலை கிராமங்களில் வாக்கு செலுத்துவதற்காக படையெடுப்பு. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு எந்திரங்கள் கொண்டு செல்லும் பணிகள் முடிந்து தயார் நிலை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 1.20 லட்சம் போலீசார் குவிப்பு. தேர்தல் பணிகளுக்காக 3.60 லட்சம் அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தகவல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 5,73,43,000 பேர் வாக்களிக்க தகுதி. மக்கள் வாக்களிக்க ஏதுவாக மொத்தம் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தீவிரம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக, அதிமுக, நதக, தவேக இடையே 4 முனை போட்டி. பரபரப்பாக நடக்கும் ஜனநாயக திருவிழாவில் 4023 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். தமிழகம் முழுவதும் 5,949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா அறிவிப்பு. 14,59,000 பேர் முதல் முறை வாக்களிக்க உள்ளதாக தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலையொட்டி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை அமைப்பு. வாக்குச்சாவடியில் புகைப்படமோ வீடியோவோ எடுத்தால் 3 மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் அமைக்கப்பட்ட பசுமை வாக்குச்சாவடியை காண பொதுமக்கள் ஆர்வம். பாடியநல்லூர் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் பெண் வாக்காளர்களை கவரும் விதத்தில் பிங்க் வாக்குச்சாவடி அமைப்பு. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் வாழை மர தோரணங்கள் கட்டி பசுமை வாக்குச்சாவடிகள் அமைப்பு. வாக்காளர்களை கவரும் வகையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. கொடைக்கானல் அருகே சாலை வசதி இல்லாத வெள்ளைக்கவி மலை கிராமத்திற்கு குதிரைகள் மூலம் கொண்டு செல்லப்பட்ட வாக்கு பெட்டிகள். துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி தொகுதிக்கு ஒரு மாதிரி மற்றும் பெண்கள் வாக்குச்சாவடி அமைப்பு. பெண் ஊழியர்கள் மட்டுமே நிர்வகிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. திருப்பூரில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு பணியாளர்கள் தபால் வாக்குப்பதிவு. 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தபால் வாக்கு செலுத்தினர். திருத்தணி தொகுதியில் 337 வாக்குச்சாவடி மையங்களுக்கு சொந்த கார்களை தேர்தல் அவசரம் என்று விதிகளை மீறி பயன்படுத்தும் தேர்தல் அதிகாரிகள். தங்களது வாகனங்களுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் வாடகை பெறும் அவலம். வாக்குப்பதிவு நாளான நாளை வாக்குச்சாவடி முகவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மடல். வாக்குப்பதிவு நடப்பதற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பே சென்று வாக்குப்பதிவு முடிந்து சரிபார்த்த பிறகே கையொப்பமிட்டு நகல் பெறுமாறும் அறிவுறுத்தல். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக முதல்வரின் செயலர் உமாநாத்துக்கு எதிராக பாஜக தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. உமாநாத் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என்ற தேர்தல் ஆணையத்தின் பதிலை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அனைத்து மாவட்டங்களிலும்
அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வாக்குச்சாவடிகளில் போதிய அளவு சிசிடிவி கேமராக்கள் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக எம்பி இன்பதுரை மனு. சட்டமன்ற தேர்தலையொட்டி இதுவரை தமிழகம் முழுவதும் 1262 கோடி மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல். முறையான ஆவணங்களை தாக்கல் செய்ததால் 719 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல். கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை நிறுத்துமாறு அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தனது ஆதரவாளர்களுடன் தர்ணா. தான் போட்டியிடும் தொகுதியில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடப்பதாகவும், தேர்தல் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் நடந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டு. அரசியல் கட்சியினர் தரும் புகார்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தர்ணாவை அடுத்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேட்டி. கரூர் மாவட்டம் புலியூரில் தனியார் தோட்டத்தில் 52 குக்கர்கள் பறிமுதல். கிருஷ்ணராயபுரம் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக விநியோகிக்க வைத்திருந்ததாக தேர்தல் ஆணையத்தில் புகார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தேர்தல் வாகனத்தை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் போராட்டம். பாலப்பனா அள்ளித்தோப்பு கிராமத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை மீட்டுத் தரக்கோரி முழக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா மூடல். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு. புதுக்கோட்டை அருகே பேருந்து நிலையத்தில் காத்திருந்த இளம்பெண் காரில் கடத்தப்பட்டதாக புகார். பெண்ணை கண்டுபிடித்து தர வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக போக்குவரத்து பாதிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யூர் அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. கடலூர் மாவட்டம் வடலூரில் வீடு ஒன்றில் அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்து விபத்து. சமையல் செய்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் முகமது ரபீக், சாரா பிவி தம்பதி படுகாயம். ரணயத்தீவு அருகே கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 14 பேர் விடுதலை. இலங்கை கிளிநொச்சி நீதிமன்ற நீதிபதி பொன்னுதுரை உத்தரவு. கள்ளக்குறிச்சி கடைவீதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தண்ணீர் பீச்சு அடித்து தீயை அணைத்தனர். மேட்டுப்பாளையம் அருகே பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து. தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததால் விண்ணை முட்டும் அளவுக்கு வெளியேறிய புகை மண்டலம். மயிலாடுதுறை சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற திருமுல்லை பால் விழா. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தரிசனம். திருச்சூர் பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 14 லட்சம் ரூபாய் நிவாரணம். கேரள மாநில அரசு அறிவிப்பு. நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வருகிற 26ஆம் தேதி வெளியிடப்படும். மாணவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. 4 முனை போட்டி நிலவும் மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி தீவிரம்.
ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டு இதே நாளில் பகல்காம் தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டு ஓராண்டு நிறைவு. சம்பவத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி, பயங்கரவாதத்திற்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் பயங்கரவாத தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் எல்லையோர பகுதி மக்கள் அமைதி பேரணி. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் பூர்வாஞ்சல் விரைவு சாலையில் தரையிறக்கப்பட்ட விமானப்படை விமானம். விமான சாகச நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக விமானத்தை விரைவு சாலையில் தரையிறக்கி அசத்திய வீரர்கள். தனது வாக்கு வங்கியை வலுப்படுத்திக் கொள்ள ஊடுருவக்காரர்களுக்கு மம்தா பானர்ஜி அடைக்கலம். மேற்கு வங்க மாநில தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. வீட்டு உபயோக எல்பிஜி விநியோகம் சீராக உள்ளதாகவும் விநியோகத்தில் எவ்வித தட்டுப்பாடும் இல்லை. ஒரே நாளில் 8199 டன் வணிக சிலிண்டர்கள் விற்பனையாகியுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் சுஜாதா சர்மா தகவல். மேற்காசிய போர் பதற்ற நிலை காரணமாக 63 116 அமெரிக்க டாலராக கச்சா எண்ணெய் விலை உயர்வு. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சக அதிகாரிகள் தகவல். பெல்ஜியத்தில் கார் பந்தயத்தில் பங்கேற்று 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை பெற்ற நடிகரும் ரேசருமான அஜித்குமார் சென்னை திரும்பினார். நாளை சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கவிருக்கும் நிலையில் வாக்களிப்பதற்காக வந்தடைந்தார்.